ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் நம்ம பாஸ் ஆகலாம், ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ மொதல் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நாளைக்கு ஒரு ஸ்லாட் வந்துட்டு இருக்குது ஓகேவா. ஸோ வந்துட்டு 11, 12 2 எக்ஸாம் வந்துட்டு 2 நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மந்த் எண்டில் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து மேபி பிப்ரவரி பாதியில் வர்றதுக்கு ஓகேவா. ஸோ ஒரு 15க்கு மேலே எக்ஸாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு நல்லா பார்த்தோம்னா இன்னும் கரெக்டாக 1 மந்த் தான் இருக்கு ஓகேவா. ஸோ எக்ஸாமுக்கு 1 மந்த் தான் இருக்கு. சில பேர் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் வந்துட்டு மெயின்ஸுக்கு படிப்பேன். ஸோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ரிசல்ட் அவங்க வந்துட்டு ஒரு டேட் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, இந்த டேட்ல வந்துட்டு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு. பட் வந்துட்டு ரிசல்ட்டே விடவே மாட்டாங்க. நம்ம என்ன யோசிச்சுட்டே இருப்போம், எப்படியும் ரிசல்ட் விட்டு ஒரு 15 நாளாவது நம்மளுக்கு வந்துட்டு படிக்க டைம் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைப்போம். பட் அவங்க சொன்னாங்கன்னா அந்த டேட்ல வந்துட்டு நடத்திடுவாங்க. லாஸ்ட் டைம்னா அப்படிதான். ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ரிசல்ட்டை விட்டுட்டு 10 நாள்ல மெயின்ஸ் வச்சாங்க. ஸோ வந்துட்டு இந்த திடீர்னு வந்துட்டு நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்களா, அவங்கெல்லாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த 10 நாள்ல ஒண்ணுமே பண்ண முடியல ஓகேவா. ஸோ அதனால இப்ப நம்மளுக்கு 30 நாள் இருக்குன்னா இந்த 30 நாளே நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண தெரியணும் ஓகேவா. ஸோ நல்லதா வந்தாலும் நல்லதா எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படி நெகட்டிவா போனாலும் ஓகேவா, நெகட்டிவா போகாது. அப்படி நெகட்டிவா போனாலும் அது பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா. ஐசி எக்ஸாம் இருக்குது. ஸோ நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ் தான். அதனால படிக்கிறது அந்த இடத்துல வேஸ்டா போகல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல படிக்கிறது நம்மளுக்கு வேஸ்டா போகல. ஸோ அதனால இதுல எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் படிக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்ன கேட்பாங்க, எந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு 40 கொஸ்டின் கேட்பாங்க, 40 மார்க்கு, டைம் வந்துட்டு 35 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ வந்துட்டு செக்ஷனல் டைம் தான், இந்த டாபிக் வந்துட்டு இவ்வளவு டைம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷனல் டைம் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு 40 கொஸ்டின், 40 மார்க்கு. ஸோ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 35 மினிட்ஸ். குவான்டிட்டி ஆப்டிடியூட் ஓகேவா. ஸோ வந்துட்டு ஆப்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு 50 கொஸ்டின். ஸோ 50 மார்க்கு. ஸோ வந்துட்டு 45 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ 45 மினிட்ஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, ரீசனிங் பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின். ஸோ 60 மார்க் ஓகேவா. ரீசனிங் வந்துட்டு 60 மார்க். ஸோ அதுவும் நம்மளுக்கு எத்தனை 45 மினிட்ஸ் தான் ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிப்போம்ல, ஸோ அது பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின். ஸோ 50 மார்க் ஓகேவா. ஸோ 35 மினிட்ஸ் ஓகே. ஸோ ஓவரால் நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம். சில பேர் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு 20 நிமிஷத்துல முடிச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷம் நம்ம சும்மா தான் இருந்தாகணும் அந்த இடத்துல ஓகேவா. ஸோ அந்த செக்ஷனுக்கு நம்மளுக்கு 35 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு 2 மணி நேரம் 40 மினிட்ஸ். ஸோ வந்துட்டு செக்ஷனல் டைம் தான். ஸோ ஒரு டாபிக் இங்கிலீஷ்க்கு 35 நிமிஷம், ஆப்டிடியூட் 45 நிமிஷம், ரீசனிங் 45 நிமிஷம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம எப்படி சார் படிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓனா கொஞ்சம் ஹார்ட் லெவல்ல இருக்கும் ஓகேவா, கொஞ்சம் ஹார்ட் லெவல்ல இருக்கும். ஸோ வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ லெவல் ஓகேவா. ஸோ ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் எழுதிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த லெவல்ல தான் நம்மளுக்கு வந்து எஸ்பிஐ கிளர்க் இருக்கும் ஓகேவா. ஸோ எஸ்பிஐ கிளர்க்கோட மெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓட கம்பேர் பண்ற லெவல்ல தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்துட்டு இன்னொன்று என்னன்னா, பிளஸ் என்னன்னா, செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ வந்துட்டு ஓவரால் கட் ஆஃப் 1 மட்டும் தான் ஓவரால் கட் ஆஃப். ஸோ வேகன்சி கம்மி தான், அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். நம்மளோட குறிக்கோள் என்ன, அந்த டெஸ்ட்ல நம்மளால எவ்வளவு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வர போறோம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷனோட இந்த வாட்டி வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையோட இந்த வாட்டி நம்ம என்ன செய்யணும், வெளியில வந்துட்டு வரணும். கண்டிப்பாக ஒரு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எழுதிட்டு வரப்ப எனக்கு அப்படி ஒரு தாட் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் டைம் நான் எழுதிட்டு வர்றப்ப ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நம்ம வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா சொல்லிடும் ஓகேவா, ஓகே வந்துடும் அப்படின்னு. ஆனா மெயின்ஸ்ல இருந்து வெளில வர்றப்ப ஏன் நம்மளால அதை சொல்ல முடியல, ஏன் வந்துட்டு நம்மளால வந்துட்டு கண்டிப்பா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குன்னா, ஏன்னா நம்ம அந்த இடத்துல நல்லா படிக்கல. ஸோ நிறைய இதை வந்துட்டு நம்ம யோசிப்போம், ஐயோ இதை முன்னாடி படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை யோசிப்போம். அந்த தப்பெல்லாம் இங்க வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த டைம் நம்ம வெளியில வர்றப்ப கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் ஓகேவா. ஸோ ஓகே நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே கான்ஃபிடென்ட் மெயின்ஸுக்கும் இந்த தடவை வரணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா. சரி, இதுக்கு அடுத்து இதுல வந்துட்டு எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரிலிம்ஸ்ல என்ன படிச்சீங்களோ அதே தான் மெயின்ஸ்ல கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல்ல கேட்பாங்க ஓகேவா, கொஞ்சம் ஹை லெவல்ல கேட்பாங்க. ஸோ மெயின்ஸ் கிளாஸும் நம்ம சேனல்ல இருந்து
ஃப்ரைடேல இருந்து கொண்டு போயிடலாம் ஓகேவா. ஸோ ஏன்னா 2 நாள் வந்துட்டு எக்ஸாம் இருக்குல்ல. ஸோ ஃப்ரைடேல இருந்து நம்ம வந்துட்டு மெயின்ஸ் கிளாஸ் கொண்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பா நானும் கார்த்தி சார் வந்துட்டு மெயின்ஸ் கிளாஸ் வந்துட்டு எல்லா டாபிக்கும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அவங்க பார்த்துவாங்க, ரீசனிங், ஆப்டிடியூட், ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு அது போக அடிஷ்னலா வேற என்ன சார் இதுல வந்துட்டு கேட்பாங்க ஓகேவா. ஸோ வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங்ல நம்மளுக்கு வந்துட்டு புதுசா வந்துட்டு 2 டாபிக் ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்துட்டு ரீசனிங்ல 2 டாபிக் ஆட் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்துட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஓகேவா. ஸோ இன்புட் அவுட்புட் கம்பல்சரி நம்மளுக்கு வந்துட்டு 5 மார்க் இருக்கும் ஓகேவா. கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு அந்த 5 மார்க் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அப்பனாதான் நம்ம மைண்ட் வந்துட்டு அதை யோசிக்கும். ஸோ ஈஸியா நம்ம வந்துட்டு இதுல 5 மார்க் எடுக்கிற டாபிக் ஓகேவா. ஸோ இன்புட் அவுட்புட்ல 5 மார்க் எடுக்கிற டாபிக். ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஸோ இது வந்துட்டு இந்த டாபிக் வந்துட்டு எல்லாருக்கும் ஓரளவு கொஞ்சம் கஷ்டமான டாபிக்கா இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு 2 விதமா இருக்கு. நான் அந்த 2 மெத்தடே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மெத்தட் யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு அந்த மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் யூஸ் ஆச்சு ஓகேவா. ஸோ எனக்கு அந்த மெத்தட் கொஞ்சம் யூஸ் ஆச்சு. சரி, இதை நான் எங்க போய் சார் நான் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்குங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் பாத்தீங்கன்னா, எங்க போய் சார் படிக்க, எனக்கு வந்துட்டு அந்த டாபிக் சுத்தமா எனக்கு தெரியாது, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது, நிறைய பேர் இருப்போம் ஓகேவா. நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதை இன்னும் வரைக்கும் சில பேருக்கு தெரியாது அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். அந்த டாபிக்கை நம்ம என்ன செய்யணும்னா, டாக் அண்ட் மார்க்னு ஒரு சேனல் இருக்கும் ஓகேவா. ஸோ டாக் அண்ட் மார்க்னு ஒரு சேனல் இருக்கும். அதுல நரேஷ்குமார் சார் வந்துட்டு சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ ஒரு 5 வீடியோ, ஒரு 6 வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த 6 வீடியோல ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த வீடியோவை ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்து அப்ரோச் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்லயே நம்மளால என்னது மார்க் எடுக்க முடியும் ஓகேவா. ஸோ என்னோட ஒப்பீனியன் அது, எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா. ஸோ அந்த டாக் அண்ட் மார்க் சேனல்ல நரேஷ்குமார் சார் சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னும் ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஸ்டோரியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ப்பா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒன்னு இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு கஷ்டமா இருக்கும் ஓகேவா. அது வந்துட்டு நிறைய பேருக்கு, எனக்கே அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஸோ சில டயத்துல நம்மளால அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சில டயத்துல அதை வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு புரியாது. அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மேல வந்துட்டு மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள மேல வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் உள்ள போறப்ப ஹிந்தி லாங்குவேஜ்னு கொடுத்துருப்போம் ஓகேவா. ஹிந்தி லாங்குவேஜ்னு கொடுத்துருப்போம். அந்த இதுல ஹிந்தியை வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், தமிழ்னு வந்துட்டு மாத்திக்கலாம் ஓகேவா. ஸோ கரெக்டா நம்ம இந்த கேள்விக்கு மட்டும் நம்ம அதை தமிழ்ல வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கும் ஓகேவா. தமிழ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டோரி வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்ல வந்துடும் ஓகேவா. நம்மளுக்கு வந்துட்டு தமிழ்ல ஓரளவு, இங்கிலீஷை விட தமிழை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும். ஸோ அதனால அதை தமிழ்ல மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன கதை சொல்லலாம், வந்துட்டு படிக்கிறத அந்த சேனல்ல படிச்சுக்கணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த கேள்விக்கு எந்த மாதிரிலாம் ஆன்சர், சூப்பரா சில பாயிண்ட் எல்லாம் சூப்பரா சொல்லுவாங்க. அந்த வீடியோ நல்லா, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. அங்க கத்துக்கிட்டு வந்துட்டு எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அது வந்துட்டு இதாகல அப்படின்னா, எனக்குள்ள லாங்குவேஜ் வந்துட்டு ஹிந்தியை நம்ம வந்துட்டு தமிழா மாத்தலாம் ஓகேவா. அந்த இதெல்லாம் நீங்க தமிழா மாத்திட்டீங்கன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி ரீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. இது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் பாத்தீங்கன்னா 10 மார்க் கிட்ட வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்லயா பிஓலையான்னு தெரியல. ஸோ அதுல நிறைய கேள்வி இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க ஓகேவா. ஸோ அப்போது அந்த இடத்துல நிறைய யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் பாத்தீங்கன்னா டாக் அண்ட் மார்க் சேனல்ல படிச்சுக்கிட்டு ஸோ அதுக்கடுத்து அப்ரோச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. ஸோ இன்புட் அவுட்புட் அதே மாதிரி தான், இன்புட் அவுட்புட் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதா. மீதி எல்லா சிலபஸும் காமன் தான் ஓகேவா. ஸோ பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸோ பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இன்இக்வாலிட்டி, ஸோ அந்த 1 மார்க் கேள்வியும் இருக்கும், 1 மார்க் கேள்வி இல்லாமலாம் இருக்காது, 1 மார்க் கேள்வியும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் இவ்வளவுதான் ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட்ல எந்த மாற்றமும் கிடையாது, ஆப்டிடியூட் எப்பயும் போலதான், அங்க என்ன படிச்சோமோ அதே தான். அங்க உள்ள கொஸ்டின் வேற, இங்க உள்ள கொஸ்டின் வேற. அங்க வந்து நம்மளுக்கு சிம்பிளிபிகேஷன் ஒரு 15 வந்துச்சுன்னா இங்க அப்ராக்சிமேஷன் ஒரு 5 வரை சான்ஸ் இருக்கு ஓகேவா. அப்ராக்சிமேஷன் 5 வரை சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் 5 வரை சான்ஸ் இருக்கு. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 5 வரை சான்ஸ் இருக்கு. ஸோ இது 15 மார்க்னா அதுக்கு அடுத்து டிஏ இருக்கு பாத்தீங்களா. டிஏ நம்மளுக்கு எத்தனை மார்க் வந்துச்சு, 5 மார்க் வந்துச்சு. இங்க கம்பல்சரி டிஏ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 20 மார்க் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஓகேவா. டிஏ வந்துட்டு 20 மார்க் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து கேஸ்லெட் வரதுக்கு ஓகேவா, கேஸ்லெட் வரதுக்கும் இதுல வந்து பாசிபிலிட்டி. அப்ளிகேஷன் சம் நம்ம படிப்போம் பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் சம் 12 மார்க் தான் வரும் ஓகேவா. சோ அப்ளிகேஷன் சம் 12 மார்க் தான் அதுல வரும் ஓகேவா. சோ அதுலயும் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஓகேவா. சோ அந்த மாதிரி சம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சோ நம்மளோட கிளாஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் கொண்டு வந்துட்டு எந்தெந்த மாடல்லனா இருக்கும்
எந்தெந்த மாடல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ ரீசனிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி. சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வருவோம். ஸோ இன்னும் ஒன்று என்னன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இம்பாக்ட் பண்றது. ஓகேவா? ஸோ நம்ம இவங்கள டிஃப்ரெண்ட் காட்டுறது எந்த ரோல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் நம்மளால டிஃப்ரெண்ட் காட்ட முடியும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் காட்டி ஆகணும். ஸோ சில பேர் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ், ஆனா வந்துட்டு அங்க போயிட்டு நம்ம 2 ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த இது நிறைய டைம் நடக்கும். இதுவா அதுவான்னு கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தப்பா தான் ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுல வந்துட்டு இந்த டைம் நம்ம வந்துட்டு கரெக்டா பண்ணணும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுல இருந்து படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ வந்துட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஓகேவா? சோ இந்த 4 மந்த் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? செப்டம்பர் ஓரளவு கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஓரளவு தெரிஞ்சா போதும். பட் இந்த 3 மந்த் ஓகேவா? ஜனவரி ஓகே பரவாயில்ல. இந்த 4 மந்த் நல்லா படிங்க. ஓகேவா? இந்த 4 மந்த்ல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. சார் அது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதே இதுல சார் நம்ம வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அஃபேஸ் கிளவுட் வந்து பெஸ்ட். ஓகேவா? சோ அஃபேஸ் கிளவுட்ல படிங்க. வேற வெப்சைட்ல போய் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ ஒரு வெப்சைட்டை நம்பி மட்டும் நம்ம இருக்க கூடாது. இதே மைண்ட்ல ஏத்திக்கணும். ஓகேவா? சோ அஃபேஸ் கிளவுட்ல படிச்சீங்கன்னா அதர் டெஸ்ட்லயும் வந்துட்டு அதர் வெப்சைட்லயும் போயிட்டு நம்ம வந்துட்டு குவிஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து என்னது அதுல வந்து என்ன புதுசா ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா? சோ அதனால அஃபேஸ் கிளவுட்ல படிச்சுட்டு வேற வெப்சைட்ல போய் இது பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த 5 டாபிக் தான், சாரி 5 டாபிக் பாருங்க. இந்த 5 மந்த் தான். சோ இந்த 5 மந்த் நல்லா தரவா படிச்சுங்க. ஓகேவா? சோ எந்த இதுவுமே கிடையாது. இந்த 5 மந்த் நல்லா படிச்சுவோங்க. ரீசனிங், ஆப்டிடியூட், சோ எல்லாத்துலயும் நம்ம வந்து ஈக்குவல் மார்க் எடுக்கணும். சோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ். ஓகேவா? சோ இங்கிலீஷ்லயே வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சோ வந்து பிரிலிம்ஸ்ல என்ன டாபிக் கேட்டாங்களோ சோ அதே தான். சோ கொஸ்டின் லெவல் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹையா இருக்கும். என்ன சார் நீங்க டாபிக்கே சொல்லவே மாட்டீங்கன்னா, நீங்க பிரிலிம்ஸ் வந்து எல்லாரும் எழுதி தானே நம்ம பாஸ் ஆயிடலாம். சோ அதுல நம்ம என்ன படிச்சோமோ அதேதான். நான் அடிஷனலா வேற என்னென்ன வருதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ மீதி எல்லாமே பிரிலிம்ஸ்ல என்ன படிச்சோமோ அதேதான். என்ன அடுத்த லெவல்ல நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் வந்து அடுத்த லெவல்ல வந்துட்டு இருக்கும். ஓகே, சரி. இங்கிலீஷ் பார்த்தாச்சு. சோ இங்கிலீஷ்ல வந்து கம்பல்சரி அந்த 40 மாதிரி தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஃபில்லர், பேரா ஜம்பிள், சோ இந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். சோ குவான்டிடியூட், ஆப்டிடியூட் அதை தான் சொன்னேன். ஓகேவா? மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரிடிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது போக டிஐ வந்துட்டு நிறைய இருக்கும். டிஐ தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் தெரியுமா, டிஐல வந்துட்டு மித்தவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் டிஐலையும் காட்டலாம். ஸோ அவங்க ஒரு டிஐ போட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டிஐ ஆன்சர் வந்துச்சுன்னா அங்கே 5 மார்க் நம்மளுக்கு வரும். நல்லா புரியும்ல? டிஐ பொறுத்த வரைக்கும் 5 மார்க் தான் மொத்தமாக வரும். நம்ம சால்வ் பண்ணனா 5 மார்க் வரும். அதே மாதிரி தான் பஸ்ல நம்மளுக்கு ஒரு பஸ்ஸில் தனியாக ஆன்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு 5 மார்க் தான் வரும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் மெயின்ஸ் லெவல் டிஏ, மெயின்ஸ் லெவல் பஸ்லாம் நான் கொண்டு வரேன். ஸோ எக்ஸாம் லெவலுக்கு ஏற்ற மாதிரியே நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ ஓவர் ஹையும் போவேனா. ஸோ ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவு நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஹையாக கொண்டு வர மாட்டேன். ஸோ எக்ஸாம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 5. ஸோ வந்துட்டு மேபி ஆகஸ்ட் வந்துட்டு படிக்கிறது படிக்காதது உங்களோட இஷ்டம். ஸோ வந்துட்டு அதே நீங்க 6 மந்த் சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது 6 மந்த் சொல்லுவாங்க. ஸோ ஆகஸ்ட் படிக்கிறது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட். ஸோ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5 மந்த், அதுல எனக்கு இந்த 4 மந்த் நீங்க நல்லா படிங்க. ஓகேவா? இந்த 4 மந்த் நல்லா என்ன கேட்டாலும் என்னால சொல்ல முடியும். ஓரளவு என்னால சொல்ல முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் டிஃபரெண்ட் நம்மளால காட்ட முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னும் ஒண்ணு, நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும். இந்த ஒண்ணுதான், நான் இத்தனை மார்க் எடுக்கணும். ஒரு உள்ள போகும்போதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகல, நான் இவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக கூடாது. நல்ல மார்க் எடுக்கணும். இந்த ஒண்ணுதான். ஓகேவா? சரி, வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒண்ணு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிலிம்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரிலிம்ஸ்ல நம்மளுக்கு எதனால மார்க் வருது, எதனால வந்துட்டு நம்மளால அதை அப்ரோச் பண்ண முடியும்னா, நம்ம டெய்லி மார்க் எடுப்போம். ஓகேவா? மார்க் டெஸ்ட் எடுப்போம். ஓகே, சோ ஆனா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இதை செய்யவே மாட்டோம். சில பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு 2 மணி நேரம் 40 நிமிஷமா யார் உட்கார, என்னாலலாம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த இதை வந்துட்டு அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ மெயின்ஸ் மார்க் எடுத்தாதான் அவன் எப்படி கேட்கிறான், எந்த மாதிரி நம்மளால ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்கார முடியுதான்னு வந்துட்டு தெரியணும். ஓகேவா? சோ அதுக்கடுத்து வந்துட்டு அப்பதான் நம்ம பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது தோணும். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் ரீசனிங்ல வந்துட்டு எனக்கு 25 தான் அட்டன் பண்ண முடிஞ்சு. பிரிலிம்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்றேன். 25 தான் அட்டன் பண்ணங்கிறப்ப நம்ம மைண்ட் என்ன தோணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, 25 தான்ப்பா நம்மளால அட்டன் பண்ண முடியுது. சோ வந்துட்டு இன்னும் நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா இன்னும் ஒரு 5 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் ஒரு 5 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும்.
அதே தான் இங்கேயும் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு ரீசனிங்ல வந்துட்டு இவ்வளோ அட்டெம்ப்ட் குடுக்குறீங்க. ஒரு 20 தான் குடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து ஓகே இன்னும் ட்ரை பண்ணலாம், இன்னும் ட்ரை பண்ணலாம். நீங்க ஒரு மார்க் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஓகேவா? ஸோ நீங்க அந்த கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது, ஓகே ஃபர்ஸ்ட் இத செலக்ட் பண்ணிக்கலாமோ, 2வது அது வந்துட்டு ரிவ்யூ பார்க்கும்போது, ஓகே ரிவ்யூ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இத செலக்ட் பண்ணிக்கலாமோ, 2வது இத செலக்ட் பண்ணிக்கலாமோ, அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு தோணும். நீங்க ஒரு மார்க் எடுத்துட்டீங்கன்னு பாருங்க, 2வது மார்க் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரெண்ட் வந்துட்டு தெரியும். ஓகேவா? சோ நம்மளே கொஸ்டினை வந்துட்டு தேட ஆரம்பிச்சிடும். ஓகே சோ இதை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலாம், இதை செகண்ட் அப்ரோச் பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளுக்கே வந்துட்டு கொஸ்டினை தேட வந்துட்டு தோணும். சோ அதுதான் சொல்றேன், மார்க் வந்துட்டு எடுங்க. 2 நாளைக்கு ஒரு மார்க் எடுக்கும். ஓகேவா? 2 நாளைக்கு ஒரு மார்க் எடுங்க. ஒரு நாள் மார்க் எடுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லா வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே தோணும். அந்த தப்பெல்லாம் அடுத்த மார்க்ல வந்து ரெக்டிஃபை பண்ணணும். மார்க் எடுக்கிறது மட்டும் பார்த்தாது, அதை ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பா பார்க்கணும். ஸோ என்னால் மார்க் எடுக்க முடியாது சார், நான் வேலை பார்த்துக்கிட்டே இது பண்றேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா செக்ஷனல் மார்க்காவது எடுங்க. ஓகேவா? ஸோ செக்ஷனல் மார்க் எடுக்கும் போதாவது நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த இது வந்துட்டு இப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு வேலை வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காந்து தான் வந்துட்டு டெஸ்ட் போடணும். ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு வேலை வேணும்னா நம்ம வந்துட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். முடிஞ்சது பக்கத்துல வந்தாச்சு, இன்னும் 1 மாசம் தான். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவு நல்ல எஃபோர்ட் போடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சரி, வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கேளுங்க. ஸோ வெள்ளிக்கிழமையில இருந்து நம்ம சேனல்ல ரீசனிங் ஆப்டிடியூட், ஓகேவா? ஸோ ரீசனிங் ஆப்டிடியூட் மெயின் செஷன் வந்துட்டு கம்பல்சரி கொண்டு போவோம். எக்ஸாம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ எக்ஸாம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு கொஸ்டின் கொண்டு வரேன். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த விதத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம எல்லாரும் நல்லா பண்ணலாம். ஸோ நல்லது நடக்கும் சொல்லிட்டு நம்புவோம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஸோ ரீசனிங் வந்துட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ 50 கொஸ்டின் 60 மார்க்னா எந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு 1.2 மார்க் கொடுப்பாங்க. நெகட்டிவ் வந்துட்டு அப்ப நெகட்டிவ் போச்சுன்னா அப்படின்னா 0.3 போகும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு மீதி டாபிக்னா 0.25 எடுப்பாங்களா, இதுல 0.3 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். வேற எதுவும் டாபிக் வேற எதுவும் சொல்ல மறந்துட்டேனா அப்படின்னு பார்த்தோம்னா வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் எடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ ஒரே இதுலயே போய் உட்காந்துடக்கூடாது. 50 மார்க் தான், மீதி இவங்க 150 மார்க் இருக்காங்க. 50 150 பார்த்தா 150 தான் பெருசு. இந்த 50 வந்துட்டு அப்பப்ப நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஓகே ஒரு அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வந்துச்சு, தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்நேரம் நம்ம ரீசனிங் எடுத்து ஏதாவது ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணணும், அல்லது ஆப்டிடியூட்ல ஏதாவது ட்ரை பண்ணலாம், இங்கிலீஷ்ல ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உட்காந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கவே கூடாது. அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. அந்த அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிச்சுட்டே இருப்போம், அது ஃபுல்லா அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ரீசனிங் ஆப்டிடியூட் நம்ம கை வச்சிருக்கவே மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு தான் ரீசனிங் ஆப்டிடியூட் தெரியும்ல, நம்மளுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு போவோம். பட் வந்துட்டு அங்க ஸ்பீடு வந்துட்டு வேணும். ஓகேவா? 45 மினிட்ஸ் வந்துட்டு 50 கொஸ்டின்ங்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்பீடு வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதனாலதான் மார்க் எடுக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதுக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இது, கொஞ்ச நேரம் இது, கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி படிங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். ஸோ மெயின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இப்பையில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.